ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டில் சின்ன சின்ன மரங்களும் பூக்கள் மணம் வீசும் பாதைகளும் நடுவில் மாஷா என்ற ஒரு சின்ன பெண் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு காட்டில் 3 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் காலை மஞ்சள் நிற சின்ன கோழிக் குஞ்சு பீப் பீப் என்று மகிழ்ச்சியாக கத்திக்கொண்டே கற்கள் மேலே துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. அதற்கு பக்கத்தில் நீண்ட காதுகளுடன் ஒரு முயல் தன் கையில் கேரட் பிடித்துக்கொண்டு சிரித்தபடியே அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. மரத்தின் கீழ் பெரிய உடம்புடன் ஆனாலும் மிகவும் நல்ல மனசுடன் கரடி தேன் குடித்துக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தது. நால்வரும் ஒன்றாக இருந்தால் அந்த காடு முழுக்க சந்தோஷம்தான். ஒரு நாள் மாஷா நண்பர்களுக்கு பழங்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் சின்ன கோழிக் குஞ்சு அருகிலிருந்த ஒரு புதருக்குள் மெல்ல நடந்து போய்விட்டது. அடுத்த நிமிடம் அது எங்கே போனது என்று தெரியவில்லை. முயல் சுற்றி சுற்றி தேடியது. மாஷாவின் கண்களில் கவலை தெரிந்தது. அந்த சின்ன கோழிக் குஞ்சு தனியாக இருக்கிறதே என்று அவர்களுடைய மனம் கஷ்டப்பட்டது. அப்போதுதான் கரடி மெதுவாக எழுந்தது. பயப்படாதீங்க என்று சொல்லுவது போல அது தன் பெரிய கையால் அனைவருக்கும் தைரியம் கொடுத்தது. கரடி தரையிலிருந்த தடங்களை காட்டியது. அனைவரும் சேர்ந்து ஒரே மனசோடு தேட ஆரம்பித்தார்கள். அப்போது புதருக்குள்ளிருந்து பீப் பீப் என்ற சின்ன குரல் கேட்டது. முயல் சந்தோஷமாக குதித்தது. கரடி மெதுவாக புதரை விலக்கிவிட்டது. அங்கே அந்த சின்ன மஞ்சள் கோழிக் குஞ்சு பயமில்லாமல் பாதுகாப்பாக வெளியே வந்தது. மாஷா அதை தூக்கி அன்பாக கட்டிக்கொண்டாள். அந்த நிமிடம் அனைவரின் முகத்திலும் சந்தோஷ சிரிப்பு மலர்ந்தது. அன்று அவர்கள் ஒரு விஷயம் கற்றுக்கொண்டார்கள். நண்பர்கள் இருந்தால் எந்த பயமும் இல்லை என்று. சூரியன் மெல்ல மறைய நால்வரும் ஒன்றாக சிரித்தபடி அந்த அழகான நாளை முடித்தார்கள்.